பாவங்களை மறைக்க பார்க்கிறோம். ஏன்னா மனிதனுடைய நேச்சர் அது மாதிரி ஆயிடுச்சு. அவனுடைய இயற்கையாகவே அவன் எதை செஞ்சாலும் மறைக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. கம்மியான மார்க் வாங்கிட்டா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை மறைக்கணும், அப்பா கையெழுத்தை நாமளே போட்டுக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஏதாவது தப்பு பண்ணிட்டா மற்றவங்க மேலே பழி போடணும், தம்பி மேலே பழி போடணும், அம்மா அப்பாட்ட வந்து மறைக்கணும் அப்படின்னு யார் சொல்லிக் கொடுத்தா? யாரும் சொல்லிக் கொடுக்கல. மறைக்கணுன்ற எண்ணம் அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அது மறைக்கணுன்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துருக்கு. அவனுக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறான். ஆனால் அந்த அவமானத்தை மூடுவதற்கு, பாவத்தினால் உண்டான அவமானத்தை மூடுவதற்கு, பிசாசு மேல குறை சொல்ல முடியாதபடி, நம்மளை மிரட்டி அவனுடைய வேலைகளை எல்லாம் வாங்க வைக்க முடியாதபடி, நாம் ஏதோ அவனுக்கு கடன்பட்டது போல இந்த உலகம் பாருங்க பிசாசு சொல்றதெல்லாம் கேட்டு அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது போல நடந்து கொள்கிறோமே. அதிலிருந்து நாம் எப்பொழுது விடுதலை பெற முடியும் என்றால், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான். The power of forgiveness, மன்னிப்பு என்கிறதனுடைய ஆற்றல் என்னவென்றால், நம்மேல் இருக்கிற பாவத்தினுடைய வல்லமை அது முறித்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம மூடி இருக்கிறது. ஆகவே பிசாசு நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மூடி இருக்கிறபடினால், பிதா நம்மை நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய குற்றத்தையும் பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்க்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்க முடிகிறது. இவைகள் தான் இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு உண்டான மாபெரும் விஷயங்கள். அதற்கு பிறகு நான் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து விவரித்து சொன்னேன். நீங்கள் வேதம் முழுவதிலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த ரத்தத்தை குறித்து பார்த்து வரலாம். ரத்தம் பாதுகாக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகையிலே அந்த ரத்தத்துக்குள்ளாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட்டது போல, ராகாப் எனும் ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். எரிகோ கோட்டையின் மேலே அவருடைய வீடு இருந்தது. எரிகோ கோட்டையை வேவு பார்க்கறதுக்காக வந்த இஸ்ரவேல் 2 பேரை அவர் காப்பாற்றி அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பும் போது அவங்க சொன்னாங்க, நீ எங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கிற. அவ சொன்னா, என்ன மறந்துடாதீங்க அப்படின்னு. அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்க எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. தேவன் இந்த எரிகோ பட்டணத்தை இந்த ஜனங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்லாம் அவளுக்கு தெரியுது. தெரியறதுனால சொல்றா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற, என்னை காப்பாத்துங்க, என்னை வந்து என்னை வந்து மறந்துடாதீங்க, நான் உங்களை காப்பாத்தினே, அதை நீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிறா. இவங்க சொல்றாங்க, எங்களை நீ இறக்கி விடுறிய ஜன்னல், அதுல ஒரு சிவப்பு நூல், அதை கட்டி விடு. அதை கட்டி விட்டினா நாங்க வரும்போது அதை பார்த்து அந்த வீடை மட்டும் சேதப்படுத்தாம இருப்போம் அப்படின்னா. கட்டி விட்டது மாத்திரமல்ல, அவருடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ, சிவப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது. கொர்நேலியுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த வீட்டுக்குள்ள கூப்பிடும் போது யாரெல்லாம் அந்த விசுவாசிகளையோ, என்ன ஒரு சிவப்பு கயிறு நம்மளை எப்படி காப்பாத்தோம் அப்படி நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் அன்றைக்கு மரித்து போயிருப்பார்கள். இன்றைக்கு கயிறுகள் நம்மை காப்பாற்றுவதில்லை, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. ஆனா அந்த ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். அன்னைக்கு பாருங்க, எரிகோ கோட்டை விழுது, இவங்க இடிச்சு விழல, இஸ்ரவேல் சேனை வீரர்கள் வந்து இடிச்சு அந்த கோட்டை விழல. இவங்க எல்லாம் துதிக்கிறாங்க, கோட்டை இடிஞ்சு விழுது, கர்த்தர் தான் அதை இடிச்சு போடுறாரு. ஆனா அந்த வீடு மட்டும், அந்த வீடு இருந்த பகுதியாகி அந்த கோட்டை மட்டும் விட மாட்டேங்க. அந்த ரத்தம் இவங்க காப்பாத்துறதுக்காக இல்ல, அந்த அடையாளம் இவங்க காப்பாத்துறதுக்காக இல்ல, தேவன் பேரில் அவர்கள் வைக்க வேண்டிய விசுவாசத்தை அது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இப்படிதான் ரத்தம் வேதம் முழுவதிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை காப்பாற்றிக் கொண்டே வருது. அதுல இன்னொரு அருமையான கதையை 8ஆம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 8ஆம் புஸ்தகத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயணப்பட்டு வருகிற வேளையிலே ஒரு ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எதிர்த்து போட்டி போட முடியாது, இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எப்படியாவது மந்திரம் செஞ்சிடணும்னு பாக்குறான். நம்ம பாஷையில சொல்ல போனா சூனியம் செஞ்சிடணும். ஏதோ முட்டையோ எலுமிச்சை பழமோ காஞ்ச மிளகாவோ ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு விரோதமா இன்னொருத்தர்
ஏதோ செய்யறதா சொல்றாங்க இல்லையா, செய்வினைகள்லாம் பேசுறோம். அதுபோல அந்த காலத்துல இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஒரு இப்படி குறிப்பிட்ட ஒரு சிலர் ஒரு குரூப்பையே வந்து நீ நல்லா இருக்க மாட்ட அப்படி சொல்லிட்டா அவங்க நல்லா இல்லாம போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அப்பமே இருந்தது. அதனால ஒரு தீர்க்கதரிசி போல ஒருத்தர் இருந்தான். அவனும் இஸ்ரவேல் நாட்டுக்காரன் கிடையாது, அவன் வேற ஆளு. பீலையாம்ன்றது அவன் பேரு. அந்த பீலையாம் தேசத்து அந்த பீலையாம் தீர்க்கதரிசிய இந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய எதிரி தேசத்தினுடைய ராஜா கூலி கொடுத்து கூட்டு வர்றான். நீ எப்படியாவது இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று அழைத்து வருகிறான்.